மெய்யன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களும், வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களும். அமைதியான துரிய தவத்தை வழிநடத்திய அம்மா அவர்களை அனைவரும் சேர்ந்தே வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி புஷ்பகலா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. இன்று நாம் சிந்தனை செய்ய இருக்கும் தலைப்பு சுவாச வித்தை. சுவாச வித்தை அப்படின்னா சுவாசம் மூச்சு, வித்தைன்னா கலை அல்லது நுண்ணறிவு இல்லைன்னா பயிற்சி. இப்போ சுவாச வித்தை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம மூச்சை நாம கவனிக்கிறது. இது நம்ம தவம் பண்றதுக்கும் யோகா பண்ணும்போதும் இது நமக்கு இந்த மூச்சை கவனிக்கிறத நாம பயன்படுத்துறோம். இப்போ சுவாசம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, உடல், உயிர், மனம், அந்த சக்திகளை எல்லாம் ஒருங்கிணைக்கிற ஒரு பாலமா இந்த சுவாசம் கருதப்படுது. இப்போ சுவாசத்தை சீராக பயிற்சி செய்யறதன் மூலம் நமக்கு மன அமைதி, ஒரு தெளிவு, ஆரோக்கியம் நமக்கு கிடைக்குது. மன அழுத்த குறைபாடு கூட நீங்குது. நரம்பியல் சம்பந்தமான அந்த சீர்கேடுகளும் சரி பண்ணுது. மூளை செயல்பாடு கூட ரொம்ப மேம்பாடு அடைஞ்சு உடல் சக்தி சுறுசுறுப்பா இயங்குறதுக்கும் இந்த சுவாசம் நமக்கு பயன்படுது. நாம உயிரோட இருக்கிறோம் இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே என்னன்னு பார்த்தோம்னா, இந்த சுவாச காத்து தான். இதுதான் நம்மளுடைய உயிர் நாடி. இப்போ நீரு, உணவு இல்லாம கூட நாம கொஞ்ச நாள் உயிரோட வாழ முடியும். ஆனா, இந்த சுவாச காத்து இல்லாம நம்மளால உயிர் வாழவே முடியாது. 3 நிமிஷத்துக்கு மேல மூளைக்கு ஆக்ஸிஜன் போகாம ஏதாவது தடை ஏற்பட்டுச்சுன்னா, மூளை செயலிழந்து நமக்கு நம்மளுடைய உயிருக்கு கூட ஒரு ஆபத்து ஏற்படும் நிலைமை இருக்கு. அப்ப நாம உயிர் வாழணும் அப்படின்னா, அதுக்கு இந்த காத்து ரொம்ப முக்கியம். இப்போ சுவாச காற்று அல்லது மூச்சு காற்று அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம மூச்சை உள்ள இழுத்து வெளிய விடுறது தான் இந்த சுவாச காத்து. இப்போ நம்ம சுத்தி இருக்கிற இந்த காத்துல நமக்கு இந்த ஆக்ஸிஜன் 21% இருக்காம். நம்ம உள்ள இழுக்கும்போது இந்த ஆக்ஸிஜன் நம்மளுடைய நுரையீரலுக்கு செல்லுது. நம்ம மூச்சை வெளியே விடும்போது ஆக்ஸிகரணத்தினால உருவாகும் அந்த கார்பன் டை ஆக்சைடு கரிமில வாயு வெளியேறுது. அந்த கழிவு பொருளா. இப்போ உள்ள நுரையீரலுக்குள்ள செல்ற அந்த ஆக்ஸிஜன் தான் ரத்தத்தின் மூலமா செல்களுக்கு செல்களுக்குள்ள போகுது. இந்த செல்கள் அந்த ஆக்ஸிஜனை பயன்படுத்தி தான் நமக்கு உயிர் சக்திய உற்பத்தி செய்யுதாம். இப்போ நம்ம உடல் உறுப்புகள் செயல்படுறதுக்கும், நம்ம 5 புலன்கள் இயங்குறதுக்கும், மூளை, உடல் தசைகள் இயங்குறதுக்கு எது காரணம் அப்படின்னு சொன்னா, இந்த உயிர் சக்தி தான் காரணமாம். அதுதான் ஆற்றல குடுக்குதாம். அப்போ நம்ம சாப்பிடுற உணவு பொருட்கள் எல்லாம் ஆக்ஸிகரணம் செய்து ஆற்றலை வெளிப்படுத்துறதும் இந்த உயிர் சக்தி தான். அப்போ இந்த உயிர் சக்தி எவ்வளவு ஒரு முக்கியமா நமக்கு செயல்படுது. இப்ப நம்ம மூச்சை உள்ள இழுத்தல், அதாவது பிரீத் இன், மூச்சை வெளியே விடுதல், பிரீத் அவுட். இதுதான் இந்த காற்றோட பரிமாற்றம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் ஆகும். இந்த சுவாசம் எப்படி நடைபெறுது? ஆனா, அதுக்கு ஒரு முக்கிய உறுப்பு நமக்குள்ள இந்த இறைநிலை படைச்சிருக்கு. அந்த முக்கிய உறுப்பு என்னன்னா நுரையீரல். அப்ப இந்த நுரையீரல் எப்படி இருக்கு? எப்படி அது இயங்குது? அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இந்த நுரையீரல் கூம்பு வடிவத்துல ஒரு பஞ்சு போல ரொம்ப சாஃப்ட்டா, மிருதுவா இருக்காம். இதுல வலது பக்க நுரையீரல், இடது பக்க நுரையீரல் அப்படின்னு இருக்கு. இந்த வலது பக்க நுரையீரலோட கொள்ளளவு ஆ எவ்வளோன்னா 620 கிராமம். இடது பக்க நுரையீரல் கொஞ்சம் சின்னது. அது 560 கிராம் இருக்காம்.
அப்போ அதனுடைய அடிப்பகுதியில வந்து அ எப்படி இருக்குன்னா, உள்ள குவிஞ்சு இருக்காம். அந்த இடத்துல என்ன இருக்குன்னா, உதரவிதானம் இருக்காம். இந்த உதரவிதானம் தான் வந்து உடற்பகுதியையும், உடற்பகுதியில வந்து மார்பறையும், வயிற்றறை என 2 அறைகளா வந்து அது பிரிச்சு காக்கறதுக்கு இந்த உதரவிதானம் தான் இருக்காம். இப்போ சுவாசம் எப்படி நமக்கு நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம்னா, நுரையீரல்ல வந்து தசைகளே இல்லையாம். மார்பில் உள்ள தசைகள் தான் நுரையீரல வந்து இயக்குது. இப்போ மார்பு அறை சுருங்கி விரியறதால, சுவாசம் வந்து நமக்கு சீரா நடைபெறுதாம். இப்போ நுரையீரலோட அந்த கெப்பாசிட்டி, அந்த காத்தோட கொள்ளளவு எவ்வளன்னு பார்த்தோம்னா, அ 4ல இருந்து 5 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்காம். அப்ப நம்ம ஒவ்வொரு முறையும் சாதாரணமா மூச்சு இழுத்து வெளிய விடும்போது 1/2 லிட்டர் காத்து உள்ள போகுது அப்படின்னு உள்ள போகுதாம். நாம வந்து முழுசா மூச்சு இழுத்து விடுறதே கிடையாது. அ அதனால வந்து ஃபுல்லா காத்து வந்து நிரம்புறதே இல்லையாம். அதனால தான் வந்து நமக்கு வந்து சளி பிடிக்குது. அப்புறம் காத்தோட உள்ள போற அந்த தூசி, அந்த நுண்கிருமிகள் எல்லாம் சளியோட ஒட்டிக்குது. இதனால தான் நமக்கு வந்து இந்த வீசிங், ஒவ்வாமை, அந்த இளைப்பு நோயி, அப்புறம் தலைவலி, காய்ச்சல் இந்த நோயெல்லாம் வரதுக்கு காரணமே வந்து முழுசா நம்ம காத்து உள்ள இழுக்கறதில்ல. அதனால வந்து இதெல்லாம் அந்த கிருமிகள்லாம் போயிட்டு, தூசிலாம் போயிட்டு நமக்கு இந்த நோய்கள்லாம் வருது. அப்போ வந்து இதனால வந்து உடல்ல இருக்கின்ற அந்த திசுக்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கிறது இல்லன்னா, ஆக்ஸிஜன் கிடைக்கிறது இல்ல. அப்போ அந்த ஆக்ஸிஜன் பற்றாக்குறையால தான் நம்மளுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் பாதிக்குது. அப்போ ஆரோக்கியமா இருக்கிற ஒரு மனுஷன் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 14ல இருந்து 18 முறை மூச்சு இழுத்து விடணுமாம். ஆனா சரியான பயிற்சியின் மூலம் மூச்சு வேகத்த நாம வந்து 1 நிமிஷத்துக்கு அப்படியே படிப்படியா அது குறைஞ்சு 6, அப்புறம் 4, 2, 1 எண்ணிக்கை கூட நம்ப கொண்டு வர முடியும். நமது ஆசான் அருட்தந்தை அவர்கள் வடிவமைச்சு குடுத்திருக்கிற பயிற்சிகள நம்ம முறையா செஞ்சோம்னா, நாம இந்த மூச்சோட அளவு இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வரலாம். அ ஆமை, முதலை அது கூட வந்து ரொம்ப குறைவான மூச்சு இழுத்து விடுறதால, அது வந்து நெறைய வருஷம் உயிர் வாழுது. அதனோட உடல் ஸ்ட்ரக்சர் கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்போ வந்து இந்த இயல்பா நம்ம மூச்சு காத்தின் மூலமா தான் நம்ம வந்து மனச வந்து ஒருநிலைப்படுத்த முடியுமாம். அதுவே நாம வந்து உணர்ச்சி வசப்பட்ட நிலை, அந்த டென்ஷன் ஆயிட்டோம்னா, நம்மளுடைய மூச்சின் வேகம் வந்து நிமிஷத்துக்கு அப்படியே 20, 25, 30, 40 வரைக்கும் போயிடுமாம். 40க்கு மேல தாண்டுனா நம்ம உயிரோட இருக்க மாட்டோம். அப்ப அந்த அளவுக்கு வேகம் அதிகமாகும். அப்ப அந்த வேகம் அதிகமாகறதால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, நமக்கு ஹார்ட்டுக்கு போற அந்த பிளட்டோட வேகம் வந்து கூடுதாம். இந்த அதிக வேகத்தால ஹார்ட்டோட வால்வுகள்லாம் வந்து வேகமா செயல்பட செயல்படுறதால, நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வருது. இந்த இதயம் வந்து நமக்கு பாதிக்கப்படுது. அப்ப எவ்ளோ ஒரு அந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலையால அந்த இதயம் பாதிக்கப்படுது. அப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம மனச வந்து அமைதி நிலைக்கு கொண்டு வரணும். இப்போ வந்து நம்ம மூச்சு விடுறது வந்து மூக்கு வழியா மட்டும் இல்லாம, வாய் வழியாவும் நம்ம வந்து மூச்சு விடுறோமா. அதாவது நமக்கு தெரியும் சளி புடிச்சுக்கிட்டா நம்ம மூக்கால சுவாசம் வராது. வாயால தான் வரும். இதனால என்ன பாதிப்படைது அப்படின்னு பார்த்தோம்னா, காத்து வந்து சுத்தப்படுத்தப்படுறது இல்லையா? அதே மாரி ஹீட் ஆகும். வெப்பம் அடையறது இல்லையா? இதனால வந்து என்ன ஆகும்னா, மூச்சு உறுப்புகள்லாம் பாதிக்கப்படுதாம். அப்போ நாம வந்து மூச்சு வழியா தான் மூ மூக்கு வழியா தான் மூச்சு இழுக்கணும், விடணும். வாய் வழியா நாம விடக்கூடாது. ஆ உள்மூச்சின்போது நுரையீரலுக்குள் செல்லும் காத்த உள்மூச்சு காத்துன்னும், வெளிமூச்சின்போது காற்று பாதைகள் வழியாக செல்ற காத்த வந்து வெளிமூச்சு காற்று அப்படின்னு சொல்லணும். இந்த மூச்சு விடுதல் வந்து ஒரு லயத்தோட மீண்டும், மீண்டும் வந்து அது தொடர்ந்து போறது, வர்றது ஒரு லயத்தோட செயல்படுதாம். இப்ப வயதானவங்க வந்து ஒரு நிமிஷத்துக்கு 16லேருந்து 20 தடவ மூச்சு விடுறாங்களாம். குழந்தைகள் பார்த்தோம்னா 60 தடவைக்கு அதிகமா மூச்சு விடுறாங்களாம். இந்த அளவுக்கு நமக்கு வந்து நுரையீரல் வந்து செயல்பாடு நமக்கு நடைபெறுது அப்படின்றத பார்த்தோம். இப்ப நமது ஆசான் அருட்தந்தை அவர்கள் நமக்கு இந்த சுவாச வித்தை நமக்கு எப்படியெல்லாம் குடுத்திருக்காரு நம்மளோட பயிற்சிகள் மூலமா அப்படின்றத நாம இப்ப பார்ப்போம். நமக்கு வந்து பிராணாயாமம் அப்படின்னு பயிற்சிகள் இருக்கு. அந்த பிராணாயாமம் பத்தி கொஞ்சம் பார்ப்போம். இப்ப மனித உடல் வந்து பஞ்சபூதங்களோட கூட்டு தான். நிலம், நீர், காற்று, நெருப்பு, விண். அந்த பஞ்சபூதங்கள் கூட்டுறது மூலமா தான் நாம வந்து அ மூச்சு மூலமா நம்ம பஞ்சபூதங்கள் உயிரோட்டம் உள்ளதா இருக்குது. அப்போ வந்து
இப்ப பார்த்தோம். உணவு இல்லாம, தண்ணி இல்லாம கூட நம்ம உயிர் வாழலாம். ஆனா, காத்து இல்லாம நம்ம உயிர் வாழவே முடியாது. இப்ப நம்ம உயிர் காத்த நம்பி தான் நம்ம உயிரோடவே இருக்கோம். அப்போ வந்து உயிருக்கு தேவையான சக்தி அளிக்கிறது இந்த காத்து தான். இதயம், நுரையீரல், மூளை, முதுகுத்தண்டு எல்லா உறுப்புகளும் இயக்கத்துக்கு சக்தி அளிக்கிறது எதுன்னா இந்த காத்து தான். எப்படி மேகமானது வந்து காத்து மூலமா இடம் மாறுவது போல, மத்த உறுப்புகள் மத்த உடல் தத்துவங்கள் அனைத்தும் எப்படி இயங்குது? காற்றின் மூலமா தான் இடமாற்றம் பெறுது. அப்ப காற்றை நாம கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்துறது தான் இந்த பிராணாயாம பயிற்சியின் நோக்கமாகும். முகத்திற்கு ஒரு வசீகரமும், மனதிற்கு ஒரு திறனும், உடலுக்கு உணவை ஏற்றுக்கொள்ளும் ஜீரண சக்தியும் எப்படி கிடைக்குதுன்னா, இந்த காத்து மூலமா தான் நமக்கு கிடைக்குது. இந்த காற்றின் இயற்கையான குணமே என்னன்னா அசைதல். அப்போ இந்த காற்றோட அதனுடைய செயல்பாட்டின் அடிப்படையில 5 வகை இருக்காம். பிராணன், அபானன், உதானன், சமானன், வியா வியானன். அப்போ வாயுக்கள் வந்து நாக, கூர்ம, கிருக்கரா, தேவதத்தா, தனஞ்செய அப்படின்னு 5ம் இருக்காம். இப்போ பிராணாயாமம் அப்படின்றது வந்து யோகாவோட இதயம். சுவாசத்தை பற்றிய ஒரு அறிவியல். அப்போ பிராணன் என்ன மூச்சு, சுவாசம், உயிர், காற்று, ஆற்றல், வலிமை. அப்போ அயமா அப்படின்னா நீளம், விரிவாக்கம், கட்டுப்பாடு. இது உயிர் ஆற்றலின் சீராக்கி என்று அழைக்கப்படுது. பிராணன் ஒரு படைப்பாகவும், வாழ்க்கைக்கு நீண்ட காலத்தை சக்தியை கொடுப்பதாகவும் உள்ளது இந்த பிராணன். பிராணா அப்படின்னா பிரா, நா ஆகிய 2 சொற்கள் அதுல இருக்கு. பிரான்னா முதல் அலகு, நான்னா ஆற்றல் அப்படின்னு பொருள். இந்த சுவாச விஞ்ஞானத்தை அறிந்தவங்க வந்து எல்லாவற்றையும் அறிவர் அப்படின்னு சொல்றாங்க ஞானிகள். பிராணனுக்கு வேதங்களும் தெரியுமாம். யோக சூத்திரம் கூறுவது பிராணாயாம என்பது பாதுகாப்பாக சுவாசத்தை உள்ள இழுத்து வெளியிடறதுக்கூடிய இயக்கத்தை இடைநிறுத்தம் என்கிறது. பிராணாயாம ஒரு உளவியல் சயின்ஸ் ஆ அப்படின்னு சொல்றாங்க இந்த பிராணாயாமம். இப்ப நமக்கு வந்து இப்போ அம்மா வந்து துரிய தவம் நடத்துனாங்க. தவத்துக்கு முன்னாடி நாம முதல்ல செஞ்சது நாடி சுத்தி பிராணாயாமம். அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம சாதாரணமா சுகசனத்துல உட்கார்ந்துகிட்டு முதுகு தண்டு, தலை, கழுத்து நேரா உட்கார்ந்து, கண்களை வந்து இயல்பா மூடி, இடது கைய வந்து சின்முத்திரையில வச்சுக்கிட்டு, சின்முத்திரையில இடது முழங்கால்ல வச்சுக்கிட்டு, வலது கை நாசிக முத்திரையில வச்சு வலது நாசிய நாம அடைச்சுக்கிட்டு, இடது நாசி வழியா காத்த சீரா இழுத்து, இடது நாசிய வந்து மோதிர விரலால நாம அடைச்சுக்கிட்டு, வலது நாசி வழியா காற்று சீராக விடணும். அதே நாசி வழியா காற்று இழுத்து, இடது நாசி வழியா விடணும். இதே மாரி தொடர்ந்து நாம 1:2 என்ற விகிதத்துல, அதாவது எவ்வளவு மூச்சு இழுக்கிறோமோ, அதை விட அதிகமா டபுளா வந்து மூச்சு விடணும். இந்த மாரி நாம வந்து தொடர்ந்து 10 சுற்றுகள் இந்த நாடி சுத்தி நாம செய்றோம். இப்ப நாடி சுத்தி செய்யறதால, நமக்கு வந்து உடல் மூளை செல்கள்லாம் வந்து ஒரு புத்துணர்ச்சி பெறுது. இடகலை, பிங்கலை என்ற அந்த 2 நாடிகள் சமமா இயங்குவதால சுழுமுனை திறக்கப்பட்டு, நம்ம தியானம் செய்யறதுக்கு, தவம் செய்யறதுக்கு நமக்கு ஏற்றதாகுது. அப்போ நாடிகள் வந்து தூய்மை அடையும்போது உடல்ல வந்து லேசாகுதாம். கண்கள் வந்து நமக்கு ஒளி பெறுகின்றன. அப்புறம் குண்டலினி சக்தி வந்து விழிப்புற்று மேல் நோக்கி ஏற்றம் பெற உதவுது. இதனால நம்ம வந்து தவம் செய்யறதுக்கு நமக்கு இந்த நாடி சுத்தி வந்து துணை புரியுது. இது நாம வந்து தவ நேரம் இல்லாம மத்த நேரத்துல நம்ம பண்ணும்போது அந்த அமைதி நிலைய நாம வந்து அடையலாம். அதுக்கப்புறமா வந்து நமக்கு தண்டுவட சுத்தி அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன அந்த மகான் குடுத்திருக்காரு. இப்ப நம்ம புலன்கள் வழியாவே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த மனச உள்நோக்கி திருப்புறதுக்கு, இந்த தண்டுவட சுத்தி நமக்கு உதவி செய்யுது. அ மன அலைகளை சீரமைக்காமல் தியானம் லயமாகாது நமக்கு. அப்போ மூச்சு வந்து கீழ இருந்து மேல் நோக்கி, மேலிருந்து கீழ் நோக்கியும் செலுத்தி பிராணன நாம சமநிலைப்படுத்துறோம். இப்போ உடல்ல பிராணவாயு அதிகப்படுத்தி மூச்ச வந்து அகநோக்கி ஆக்குறோம் நம்ம இந்த தண்டுவட சுத்தியால. மூச்சின் வேகம் குறையும்போது மனதின் இயக்கமும் நிலை பெறும். மூச்சு, மனம் இணைந்து செயல்படும். ஆ மனம் எங்குண்டோ வாயுவும் அங்குண்டு. திருமூலர் சொல்றாரு. அப்போ வந்து நம்ம மூச்ச நிதானப்படுத்தி நம்ம வந்து இயக்கம் பெறும்போது, அங்க மனசும் லயிச்சோம்னா, நமக்கு வந்து அங்க வந்து தியானம் பண்றதுக்கு நமக்கு அந்த நிலைக்கு நம்ம போலாம். இப்போ வந்து நம்ம இந்த தண்டுவட சுத்தி நம்ம குடுத்துருக்காங்க. மூலாதாரத்துல இருந்து முதுகு தண்டு வழியா
மூச்சோட மனத ஆக்னைக்கு கொண்டு வரணும். மூச்ச மெதுவா விட்டுக்கொண்டு ஆக்னையிலிருந்து முதுகுத்தண்டு வழியா மூலாதாரத்துக்கு செல்லணும். இப்போ மூச்சு எப்படி இருக்குன்னா, இயல்பா இருக்கணும். அது அதே மாரி நம்ம வந்து 10 முறை அத பயிற்சிய நம்ம செஞ்சுகிட்டே இருந்தோம்னா, நமக்கு அந்த 6 ஆதாரங்கள் வழியா ஆ போறதால மனம் வந்து புலன்கள்ல இருந்து விடுபடுறது. நமக்கு வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் அந்த மன ஒருமை கிடைக்குது நமக்கு. அந்த ஆதாரங்களும் பலம் பெறுது. அந்த தண்டுவடத்துல வந்து அந்த எனர்ஜி வந்து அதிகமாகுது. நம்ம தொடர்ந்து 5 நிமிஷம் நாம வந்து செய்யணும். இப்ப நாடி சுத்தி பிராணாயாமத்தையும், தண்டுவட சுத்தி பிராணாயாமத்தையும் தியானம் தொடங்கறதுக்கு முன்னாடி நாம குறிப்பிட்ட நேரம் செய்யணும்னு நமக்கு மகான் வந்து குடுத்திருக்காரு. இந்த மாரி நம்ம செய்யும்போது நமக்கு வந்து தியானம் வந்து சிறப்படையும் நமக்கு. நான் நிலைச்சு நம்ம தவம் செய்யறதுக்கு இந்த பயிற்சிகள் உதவுது. அ ஒரு இந்த சுவாச வித்தைக்கு ஏத்த மாரி ஒரு கதைய பார்ப்போம். ஆ அதே மாதிரி நமது ஆசான் வந்து ஒரு பயிற்சிகள் எப்படி குடுத்துருக்காருன்னா, உடற்பயிற்சி எளிய உடற்பயிற்சிகள் பார்த்துட்டு அப்புறமா கதைக்கு போவோம். நம்ம முதல் பயிற்சியாவே நமக்கு வந்து எப்படி குடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, 1/2 அடி அ இடைவெளியில கால்கள வச்சுக்கிட்டு 2 கையும் மேல தூக்கி ஒண்ணா சேர்த்து, ஒரு 4 மூச்சு இழுத்து விடணும். கைகள இறக்கி 2 மூச்சு இழுத்து விடணும். இப்போ முதல்லயே நாம இது மாரி பண்ணும்போது, இந்த நுரையீரலுக்கு அந்த ஆக்ஸிஜன் எடுத்து சென்று மூளை செல்கள்லாம் ஆக்டிவேட் ஆகுது. இது வந்து நம்ம 3 ரவுண்டு செய்றோம். அப்ப முதல் பயிற்சிய நமக்கு எப்படி இந்த சுவாசத்தோட சேர்த்து குடுத்துருக்காரு நம்மளுடைய மகான். அடுத்த நிலை பயிற்சியில வந்து கைகள வந்து தோள்பட்டை அளவு விரிச்சுக்கிட்டு, நல்லா பிரீத் இன் பண்ணிக்கிட்டு, அப்புறம் மூச்சு விட்டுக்கிட்டே நம்ம வந்து கைகள 2ம் ஒண்ணா சேர்க்கிறோம். இப்ப இந்த மாரி செய்யும்போது நமக்கு வந்து இந்த மூச்சோட சேர்ந்து செய்றதால நமக்கு வந்து அந்த ஆக்ஸிஜன் உள்ள போயிட்டு மூளை செல்கள்லாம் வந்து நல்ல செயல்படுறதுக்கு வந்து துணை புரியுது. அது அது மூச்சோடு இணைந்து பயிற்சி செய்றதால நமக்கு பலன் ரொம்ப அதிகம். அப்ப இதனால வந்து நுரையீரல்கள் வந்து சுறுசுறுப்பாது, சுரப்பிகள் வந்து மூளை சுரப்பிகள், நரம்பு மண்டல இயக்கம் வந்து சுறுசுறுப்பு அடையுது. ஆ ந அ த நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சியில கூட நம்ம வந்து கைகள வந்து அந்தந்த நிலையில வச்சுக்கிட்டு நாம மூச்ச இழுத்து நம்ம விடுறோம். இப்போ இந்த மாரி செய்யும்போது நுரையீரலுக்கு ஒரு ஒரு பகுதியா வந்து காத்து நம்ம இப்போ ஒரு ஒரு நிலை பண்ணும்போது, அம் வலது பக்க நுரையீரல் காத்து போகுது. அப்புறம் இடது பக்க நுரையீரல், ஆ பின்பக்க நுரையீரல் இந்த மாரி போகுறதால நமக்கு இந்த பலன்கள் எல்லாம் அதிகமா இருக்கு. எப்படி நம்மளுடைய மகான் வந்து மூச்சோடு இணைந்து நமக்கு குடுத்திருக்காரு இந்த பயிற்சிகள செய்யும்போது, நம்மளுடைய அந்த மூச்சையே நம்ம கவனிச்சு பண்ணும்போது, நம்ம மனசு வந்து அமைதி நிலைக்கு வருது. அதே மாரி ஆக்ஸிஜன் நல்லா போறதால மூளை அந்த எல்லாமே வந்து சுறுசுறுப்பு அடையுது. நம்ம வந்து ரொம்ப ஆக்டிவா இருப்போம். இந்த பயிற்சிகள் மூச்சோட சேர்ந்து செய்யும்போது. இந்த சுவாச வித்தை என்பதற்கு ஏத்த மாரி ஒரு கதைய நாம இப்ப பார்ப்போம். ஒரு ஊர்ல வந்து ஒரு ஞானி இருந்தாராம். அந்த ஞானிய வந்து எல்லாருக்குமே பிடிக்குமாம். அந்த நாட்டு இளவரசிக்கு அவர் மேல ரொம்ப பக்தி அதிகமா, அந்த ஞானி மேல. அப்போ இந்த ஞானிய வந்து அந்த இளவரசி பார்க்க வந்தாங்களாம். ஞானி கிட்ட கேட்டாங்களாம். உங்களுடைய அந்த அவங்கலாம் வந்து வச்சிருப்பாங்க இல்லையா? ஒரு பாத்திரம். உணவு அ உணவுக்காக வச்சிருப்பாங்க. அந்த பாத்திரம். அந்த பாத்திரம் எனக்கு வேணும் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். உடனே அவரு எடுத்து குடுத்துட்டாராம். இந்த பாத்திரத்த நான் வந்து தினமும் பூஜிக்க போறேன். உங்க அருள் எனக்கு அப்போ நெறைய கிடைக்கும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்களாம். அப்போ வந்து அதுக்கப்புறமா அந்த அம்மா வந்து பிரத்யேகமா தயாரிச்ச ஒரு அந்த பாத்திரம். அது வந்து வைரக் கற்கள்லாம் வச்சு தங்கத்தால் ஆன அந்த அ பாத்திரத்த வந்து அவர்கிட்ட குடுக்குறாங்களாம். "இத வந்து நீங்க வச்சுக்கோங்க இனிமே" அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி குடுக்கும்போது சரின்னு சொல்லிட்டு அவரு வாங்கிட்டாரு. அவருக்கு வந்து உயர்ந்ததும் இல்ல, தாழ்ந்ததும் இல்ல. எல்லாமே சமம் தான் அவருக்கு. அதனால அத வாங்கிக்கிட்டாரு அவரு. ஆ வாங்கிட்டாங்க. அந்த அம்மா வந்து ஆசி வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. இத வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு திருடன் எப்படியாவது நாம அந்த பாத்திரத்த திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருந்தானாம். உடனே இந்த ஞானிக்கு தெரிஞ்சுச்சாம். அந்த திருடன் காத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த பாத்திரத்த தூக்கி எறிஞ்சாராம் அவன் முன்னாடி. ஆ திருடனுக்கு ஒரே ஆச்சரியமா, அவரு எப்ப தூங்குவாரு? நம்ம திருடலான்னு இருந்தோம். இவரு என்ன இவ்ளோ விலை உயர்ந்த பாத்திரத்த தூக்கி போட்டுட்டாரே! அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா எடுத்துக்கிட்டாராம். எடுத்த உடனே
அந்த திருடனுக்கு தோணுச்சாம், ஒரு நன்றிய நம்ம அந்த மகானுக்கு சொல்லிட்டு போலாம். இது குடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போவாராம். அப்புறம் அவரு கூப்பிடுவாராம், "வா" அப்படின்னு சொல்லிட்டு. போன உடனே, "எப்படி சாமி நீங்க இந்த மாரி தூக்கி எறிஞ்சிட்டீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். "பரவால்லப்பா, ஆ நீ நீ வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தாராம். அவ்ளோ பெரிய மனசா உங்களுக்கு? இவ்ளோ பெரிய மனசு வருமா? எனக்கு வருமா? எப்போ வரும்? நான் எப்போ உங்கள மாரி ஆவேன்? அப்படின்னு கேட்டாராம். இந்த சனமே இப்பவே நீ என் ஆகலாமே அப்படின்னாராம். என்ன சாமி இப்படி சொல்றீங்க? நானும் ஒரு திருடன். நெறைய வீட்ல திருடி இருக்கேன். இப்பவும் திருடுறதுக்கு தான் இங்க வந்து இந்த பாத்திரத்த எடுத்துட்டு போறேன். எப்படி நான் அந்த நிலைக்கு வர முடியும்? அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ அந்த ஞானி சொல்றாராம், இருட்டா இருக்கிற பல வருஷங்களா இருட்டா இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள வெளிச்சத்த கொண்டு போன உடனே அந்த வீடு பிரகாசமா வெளிச்சமாகும் இல்லையா? அது மாதிரி நீயும் இந்த சன்னத்திலேயே வந்து இந்த மாரி மாறலாம் அப்படின்னு சொல்றாராம். அப்போ நான் வந்து இந்த திருட்டு தொழில விட்டுடணுமா? அப்படின்னு கேட்டாராம். இல்லப்பா நீ என்ன செய்றியோ செய். நீ விடவே வேணாம். நான் சொல்றது ஒண்ணே மட்டும் நீ செய் அப்படின்னாராம். அது என்ன சாமி அப்படின்னா, நீ வந்து உன்னோட மூச்சு காத்தையே கவனி. வேற எதுவும் நீ என்ன வேலை வேணா செஞ்சுக்கலாம். எப்படி வேணா இருந்துக்கலாம். ஆனா எப்பவும் நீ உன்னோட மூச்சு காத்தையே கவனி, அப்படின்னு சொல்லி அனுப்புறான். உடனே அவன் வந்து போயிடுவானாம். அவன் வந்து 1 வாரம் கழிச்சு வந்து கால்ல விழுந்து வணங்குறாராம். "சாமி" அப்படின்னு சொல்லிட்டு. "என்னப்பா?" அப்படின்னு கேட்டா, "நான் வந்து என் மூச்சு காத்தையே கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போது திருட போனா, அங்க இருக்கிற அந்த தங்கம், வைரம் அதெல்லாம் வந்து சாதாரண கல்லா தான் எனக்கு கண்ணுக்கு தெரியுது. ஆம் அப்புறம் மூச்சு காத்து விட்டுட்டான்னா, அது வந்து அந்த மாரி தங்கம், வைரம் அந்த மாரி தெரியுது. இல்ல நீங்க சொன்னீங்களே மூச்சு காத்தையே கவனிக்கணும்னு சொல்லும்போது, அது கற்களா தெரியுது. அதனால நான் வந்துடுறேன். என்னால திருட முடியல. அது எப்படி இது மாரி நடக்குதுன்னு தெரியல. நான் திருடவே முடியல என்னால." அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கால்ல விழுந்து வணங்குனானாம். ஆ அப்போ வந்து அவர் சொல்லுவாராம், "நீ வந்து உன்னோட மூச்சு காத்தையே கவனிக்கும்போது, ஆ உன்னோட அறிவு அங்க வேலை செய்யறதால, உனக்கு வந்து அது வந்து கற்களா தெரியுது." அப்படின்னாராம். "ஆ அப்படியா? எனக்கு வந்து நீங்க தீட்சை குடுங்க. உங்களுடைய சீடனா என்ன ஏத்துக்கோங்க." அப்படின்னு கால்ல விழுந்து வணங்குனானாம். "இல்ல, நான் உனக்கு அப்பவே தீட்சை குடுத்துட்டேன்." அப்படின்னு சொன்னாராம். அந்த அளவுக்கு ஒரு பவர் வாய்ந்தது இந்த சுவாசத்தை கவனிக்கிறது. அந்த சுவாசத்தை கவனிக்கிறதால ஒரு திருடன் கூட வந்து அ மா ஞானியாக மாற முடியும் அப்படின்றத இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். திருமூலர் கூட திருமந்திரத்துல இந்த சுவாசத்தை கவனிக்கிறத பத்தி என்ன குடுத்திருக்காருன்னு பார்ப்போம். "மூச்சறிந்து மூலத்துள் நின்றடினே ஆச்சரிய மாயை கற்கும். மூச்சை உணர்ந்து உள்ள கவனிக்க செய்தால் மாயையின் கட்டுகளையும் கடக்க முடியும் அப்படின்னு இந்த விளக்கத்துல சொல்றாரு திருமூலர். இன்னொரு இதுல வந்து மூச்சினை மூட சுவாசம் புகாமல் ஆச்சரியரானார் அறிவினர் தாமே. மூச்சின் ஓட்டத்த வந்து மெதுவா கட்டுப்படுத்தி, அந்த நிம்மதிக்குள் இறைவனையும் இறைவனும் தெளிவும் தோணுமா. அந்த மூச்சு ஓட்டத்த மெதுவா நம்ம பார்க்கும்போது, நமக்குள்ள இறைவன் தெரிவானா, அந்த தெளிவும் நமக்கு வரும் அப்டின்றாங்க. இன்னொரு அ மூ பாடல்ல மூச்சினை ஏற்றி முழுதும் உகந்த பின் ஈச்சர மேதக்கிரியை இயம்பினார். மூச்சின் வழியே சக்தி மேல செல்லும்போது தெய்வீக கிரியைகள் இயல்பாக நிகழுமாம். மூச்சை கவனிக்கிறம்போது உயிரின் ஒலியும் உணர முடியும். மனதுக்கு ஒரு அமைதி, மனம் வந்து உறுதிப்படுது. நமக்கு வந்து அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் அந்த சுய உணர்வு நமக்கு ஏற்படும். இந்த உள்ளார்ந்த தெளிவு நமக்கு கிடைக்கும். அப்ப நம்ம சுவாசத்தின் மீது கவனம் செலுத்துவதால, இந்த உடல், உயிர், மனம் எல்லாம் வந்து ஒருங்கிணைந்து அந்த யோக நிலைக்கு முன்னேற முடியும் அப்படின்னு திருமூலர் வந்து குடுத்திருக்காரு. பதஞ்சலி முனிவர் யோக சூத்திரத்துல கூட வந்து பல வழிகள்ல அவர் விளக்கியிருக்காரு. அப்போ மூச்சின் கட்டுப்பாடு வந்து குறிப்பிட்டிருக்காரு. சுவாசம் என்பது உடலுக்கும், மனதுக்குமான இணைப்பு. அனைத்து உயிர் சக்திகளையும் ஒருங்கிணைக்க முடியும். சுவாசம் வந்து ஒரு உளவியல் நிலையை ஆழ்ந்த தியானம் அல்லது சமாதி நிலைக்கு கொண்டு செல்ல உதவுது அப்படின்னு பதஞ்சலி முனிவர் சொல்றாரு. அவரு ஒரு பாடல்ல பிராணாயாமம் என சித்த விஷேப பரணம. பிராணாயாமம் மூலம் சித்தம், மனம், அலைவுகளை அடக்க முடியும். சுவாசத்தை கவனி செந்தே அமைதி. அதுதான் அவரோட முக்கிய கோட்பாடாம். சுவாசத்தை கவனிக்கணும். சிந்தையை வந்து அமைதி நிலைப்படுத்தணும் அப்படின்னு.
அப்போ மனம் அலைக்கழிக்கப்படுது. அதனை அடக்க வேண்டுமானால் நாம வந்து சுவாசத்தை கவனிக்கணும் அப்படின்றாரு. அப்போ வந்து சுவாசத்தை நம்ம கவனிக்கிற அந்த தருணமே, அந்த செகண்டே நாம வந்து தியானத்துக்கு தொடங்கறதுக்கு நம்ம மனசு வந்து அமைதியாகி அமைதி வந்துரும் அப்படின்றாரு. பிராணாயாமம் முறையா நம்ம பயிற்சி செய்யும்போது நம்ம ஞான ஒளியை மறைக்கும் மாசுகள், அந்த ஞான ஒளியை மறைக்கிற அந்த மாசுகள் கூட அகலுது. நம்மளுடைய உள் ஒளி வந்து வெளிப்பட ஆரம்பிக்குது அப்படின்றாரு. மூச்சின் உள்ளே வெளியே போவதற்கு அப்பாற்பட்ட 4வது நிலை இது. மிக ஆழ்ந்த பிராணாயாமம், பிராணா இயக்கத்தின் எல்லைகளை தாண்டி மனம் வந்து ஞானத்துக்கு விரைந்து செல்லும் நிலை அப்படின்னு பதஞ்சலி வந்து யோக சூத்திரத்துல குறிப்பிட்டிருக்காரு. அப்ப நாம வந்து நம்ம இந்த சுவாச வித்தையை நாமளும் கடைபிடிச்சு நம் வாழ்க்கையில் முன்னேறுவோம் என்று கூறி, இந்த வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள். வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றி. சிறப்பான சிந்தனை அம்மா. அ முழுமையாக சுவாசம் விடுறதே இன்றைக்கு நம்ம பல பேர் செய்றதில்ல. முழுமையா நம்ம சுவாசத்த பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நமக்கு உண்டான அந்த ஆக்ஸிஜன் பற்றாக்குறை இல்லாமல் இருக்கும். தலைவலி, சளி, காய்ச்சல் இல்லாமல் இருக்க முடியும். ஆமை, முதலை ரொம்ப காலம் வாழ்றதுக்கு அதனோட சுவாசம் எந்த அளவுக்கு உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பா சொன்னீங்கம்மா. மூச்சு வேகம் அதிகமானா பல பேருக்கு இன்னைக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வர்றத நம்மளால உணர முடியுது. வாயினால் மூச்சு விடும்போது நமக்கு உடல் ரீதியா எவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்னீங்க. மூச்சுல வந்து 10 வாயுக்கள். இந்த சுவாசத்துல வந்து 5 முக்கியமான வாயுக்கள், 5 வந்து உபவாயுக்கள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கம்மா. இந்த ப பிராணாயாமம் அப்படின்றது வந்து நம்ம யோக கலையில ரொம்ப முக்கியமான பயிற்சியாக கருதப்படுது. எந்த அமைப்புல போனாலும் பிராணாயாமம் அப்படின்ற அந்த பகுதி வந்து எல்லா இதுலயும் கண்டிப்பா நமக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. சுவாசம் விஞ்ஞானம் அறிந்தவன் அனைத்தும் அறிவான் அப்படின்ற அந்த தத்துவத்த வந்து ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் புரிய வச்சீங்கம்மா. இது விஞ்ஞானம் மட்டும் அல்லாமல் உளவியல் சார்ந்த விஞ்ஞானத்துல வந்து பல விதங்கள் இருக்கும்போது, அது உளவியல் சார்ந்து இருக்கும்போது மக்கள்ட்ட ரொம்ப எளிமையா அத ரீச் பண்ண முடியும். இந்த சுவாசம் சரியா செய்வதன் மூலமாக கண் ஒளி பெறுகிறது. மன அலைகள் சீரமைத்ததால் இது ஒரு தியானத்துக்கான அடிப்படை பயிற்சியாக இருப்பதால் தான் நமக்கு நாடி சுத்தி, தண்டுவட சுத்தி குடுக்குறாங்க. அந்த நாடி சுத்தியில எவ்ளோ பலன்கள் இருக்கு, தண்டுவட சுத்தியில எவ்ளோ பலன்கள் இருக்கு. தண்டுவட சுத்தியின் மூலமாக கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. 6 ஆதாரங்களும் வந்து நல்ல இயக்கம் பெறுகிறதுன்னு தெளிவா சொன்னீங்களா? சொன்னீங்கம்மா. மன்னிக்கவும். எல்லா பயிற்சிகளும் நமக்கு மூச்சுடன் இணைந்து செய்ற பயிற்சியாகவே குடுத்திருக்கிறாங்க. நம்ம கைப்பயிற்சியில ஆரம்பிச்சு ரிலாக்சேஷன் வரைக்கும் பார்த்தோன்னா, எல்லாமே மூச்சு சார்ந்த பயிற்சியா தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு தெளிவா சொன்னீங்கம்மா. உடல், உயிர், மனம் ஒன்றிணைக்கும் பயிற்சியாக இந்த சுவாசம் இருக்கிறது. இது எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த கதை, குருவ பற்றிய கதை வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. யாரிடம் மாற்றம் வரணும் அப்படின்னா கூட, அவங்க அந்த சுவாசத்த க குடுத்துட்டா போதும். அதுவே அவங்களுக்கு தீட்சையாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொன்னீங்கம்மா. பல தகவல்கள், எந்த ஒரு தகவலும் சயின்ஸ்ல ப்ரூஃப் பண்ணும்போது தான் மக்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகும். அது ரொம்ப லாங் ரன்ல எல்லாரும் அத ஃபாலோ பண்ற விஷயமாகவும் இருக்கும். அப்படின்றத தெளிவா சொன்னீங்க. மிக்க நன்றி அம்மா. நல்லதொரு சிந்தனைம்மா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. சிறப்பான ஒரு தொகுப்பு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உரை நிகழ்த்திய பேராசிரியரை வாழ்த்து மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி நாகராணி புருஷோத்தமன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் அருள்நிதி நாகராணி புருஷோத்தமன் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், காலை 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25 மணிக்கு காயக்கல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து
மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை உரை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டிப்பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.